ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் லேர்னிங் அகாடமி. ஸோ நம்ம இப்போ ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் படிச்சுட்டு இருக்கோம். இதில் நம்ம எக்ஸசைஸ் 8.1ல் 7 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அது எல்லாமே பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அது எல்லாமே செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே வாங்க. ஸோ இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 5 வீடியோ. இதில் நம்ம 8th கொஷின் போட போகிறோம் இப்போ. ஸோ நமக்கு கொஷனில் 3 cot A is equal to 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 1 minus tan square A divided by 1 plus tan square A is equal to cos square A minus sin square A or not அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம ABCன்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் வந்து பியில் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து cot A தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ அப்போ ஆங்கிள் வந்து நம்ம இந்த ஏக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதலாம்? 3 cot A is equal to 4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நமக்கு cot A is equal to 4 divided by 3ன்னு கிடைக்கும் கரெக்டா. ஸோ நமக்கு காட்டோட வேல்யூ எப்படி எடுப்போம்? cot A is equal to, அதாவது ஸோ நமக்கு cot A வந்து adjacent side by opposite sideன்னு தெரியும். ஸோ நமக்கு ஏக்கு இப்போ அட்ஜசண்ட்டாக என்ன சைடு இருக்குது பாருங்கள். ஏவோட ஆங்கிள் ஏக்கு அட்ஜசண்ட்டாக ஏபி சைடு இருக்குது. அப்போ நம்ம ஏபி போட்டுக்கிறோம். டிவைடட் பை அதுக்கு ஆங்கிள் ஏக்கும் ஆப்போசிட்டாக இருக்க சைடு பாருங்கள், ஆப்போசிட்டாக பிசின்னு இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த ஏபி டிவைடட் பை பிசி தான் வந்து நமக்கு 4/3 அப்படின்னு தெரியுது. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஏபிக்கு வந்து 4 போட்டுக்கிறோம், பிசிக்கு வந்து 3 போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து இதை எப்படி எடுப்போம்னா, நமக்கு வந்து இது ரேஷியோ தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இப்போ சைனு, காசு, டேன் இந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல, அது எல்லாமே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஏபி வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ யூனிட்ஸுங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம வந்து 4/3 அந்த மாதிரி ரேஷியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸாக்டாக தெரியாதுங்கிறனால அதை வந்து நம்ம இந்த மாதிரி கேன்னு எழுதிக்கும். ஸோ கேங்கிறது கேவோட ஒரு மல்டிபிள்ஸாக இருக்கிற மாதிரி கணக்கு. ஸோ கே இஸ் அ பாசிட்டிவ் நம்பர், அது ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர். சரியா. ஸோ இப்போ ஏபி தெரிஞ்சிச்சு, பிசி தெரிஞ்சிச்சு. இப்போ நமக்கு போடுறதுக்கு ஹைபாட்டனியூஸ் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே இருக்கும் 8.1ல். ஸோ இப்போ நம்ம வந்து ஏசி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ ஏசி வந்து நம்ம இப்போவே ரூட்டாக எடுத்துக்கலாம். ரூட் எடுத்துட்டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு கிடைக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம்? 4k போட போகிறோம். 4k ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிசிக்கு வந்து 3k த ஹோல் ஸ்கொயர்னு போட போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் வந்து 16k ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் வந்து 9 கிடைக்கும். இப்போ 9k ஸ்கொயர். இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 25k ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அந்த ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நமக்கு 5kன்னு கிடைக்கும். ஏசி இஸ் ஈக்குவல் டு 5k. ஸோ அதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஏசி வந்து 5kன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேம்மா. ஸோ இதுக்கு அடுத்து தான் நம்ம கொஷின்குள்ளேயே போக போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். 1 minus tan square A divided by 1 plus tan square Aன்னு போடலாம். இப்போ டேனோட வேல்யூ, tan ஏக்கு என்ன வேல்யூ நம்ம எடுப்போம்? tan A is equal to, டேனோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் நம்ம போடுவோமா? அப்போது 3k divided by 4kன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு கே கேன்சல் அவுட் ஆகிடுமா? ஸோ 3/4னே அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போது 1 minus 3/4 த ஹோல் ஸ்கொயர்ட். ஏன்னா இங்கே tan ஸ்கொயர் ஏன் இருக்குல்ல, அதனால தான் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம் tan ஏவோட வேல்யூவை. ஸோ இங்கே வந்து 1 plus tan ஏவோட ஸ்கொயர் அகெயின் 1/3 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஸ்கொயரில் எடுக்கலாம். 1 minus 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 வரும். கீழே டிவைடட் பை 1 plus 9/16 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு 1 into 16 minus 9/16 கிடைக்கும். த ஹோல் டிவைடட் பை நம்ம வந்து இங்கேயும் அதே மாதிரி 16 மேலே கொண்டு வர போகிறோம். இப்போது 16 plus 9/16 கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? 16 கேன்சல் அவுட் பண்ணுறோம், which is equal to 16 minus 9 வந்து நமக்கு which is equal to 7/25 நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு போட்டுக்கலாம். எல்ஹெச்எஸோட வேல்யூ தான் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு?
எல்ஹெச்எஸோட வேல்யூ வந்து 7/25 வந்துருக்கு. இப்போ நம்ம கொஸ்டினோட ஆர்ஹெச்எஸில் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து காஸ் ஏ அண்ட் சைன் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். காஸ் ஏயோட வேல்யூ என்ன, காஸ் ஏயோட வேல்யூ நமக்கு என்ன வரும், காஸ் ஸ்கொயர் காஸ் ஏங்க இருக்கு, காஸோட வேல்யூ வந்து adjacent by hypotenuse. அப்போ 4k/5kன்னு வரும். 4/5ன்னு எழுதிக்கலாம், ஏன்னா k வந்து நம்ம கேன்சல் அவுட் ஆயிடும். அகெயின் சைன் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். சைன் ஏக்கு வந்து ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட்டில் 3 இருக்கு, டிவைடட் பை 5. கரெக்டா, ஏன்னா ஆப்போசிட்டில் 3 இருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வேல்யூஸை இங்கே எடுத்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். 4/5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3/5 ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி பண்ணும்போது 16/25 மைனஸ் 3 ஸ்கொயர் 9/25. ஸோ இதுவும் அகெயின் நமக்கு சேம் தான், 16 மைனஸ் 9 போடும்போது 7/25 கிடைக்கும். ஸோ ஆர்ஹெச்எஸும் எல்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் இருக்குது. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஹென்ஸ் செக், நம்மளை வந்து செக் தானே பண்ண சொன்னாங்க, அதனால் நம்ம செக் பண்ணிட்டோம், அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மேக்ஸில் சயின்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ அதுக்காக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.